பச்சை கலர் சிங்கிச்சா. பாவக்கண்ணி பயந்து ஓடாதுங்க. முன்னாடி எல்லாம் நானே அப்புறம் பாவக்கண்ணினாலே எனக்கு பிடிக்காது. இப்போ பாவக்காய் சொல்லி எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி பார்த்துட்டே வாங்க எங்கிட்டலாம். ஏன்னா பாவக்காய் சாம்பார் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நான் எப்படி பண்ணுறேனே அதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். சும்மா இதில் விடாது. நீங்கள் வச்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொன்னால் போதும். ஒரே அளவில் கனம் குறைச்சி அரியணும். பாவக்காய் கழுவி கனம் குறைச்சி இதே அளவு தேங்காய் எண்ணெய் என்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தனால கறிவேப்பிலை கட் பண்ணி வச்சா பாவக்காய். இது நிதானமாக கிண்டணும். கறியை விடக்கூடாது. கேஸில் என்ன சிம்மில் வச்சு கிண்டணும். கறியாத சுவந்து வரணும். நிதானமாக நின்று வேகணும். இதுதான் சூப்பராக இருக்கும். சாம்பார் பருப்பை தனியாக வேக வச்சு ஒரு பாத்திரத்தை தனியாக வச்சுருக்கணும். ஒரு பாவக்காய்க்கு ஒரு பிடி 1.5 பிடி அளவில் எடுத்து தனியாக வேக வச்சு வச்சுருப்போம். தனியாக வெங்காயத்தை நறுக்கி பருப்பிலை போட்டு வேக வைக்கணும். 2 தக்காளி பழம் எடுத்து மிக்சியில் அடிக்க போகிறேன். பார்த்துக்கலாம். இதே மாதிரி பொன் நிறமாகணும். இந்த விதையெல்லாம் பொன் நிறமாக ஆகியிருக்கு. பார்த்திங்களா? இதே மாதிரி கறியாத நிதானமாக கொஞ்சம் நேரம் ஆகும். பொன் நிறமாக வரைக்கும் வேக வைக்கணும். அடுத்து இதை நமக்கு குவாரி தனியாக மாற்றுவோம் பாத்திரத்தில். பாவக்காய் தனியாக ஒரு பாத்திரத்தில் பாவக்காய் குவாரி எடுத்தாச்சு. அந்த எண்ணெய்க்கு கூட கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றணும். ஊற்றி கிளறணும். 2 பச்சை மிளகு போடுதேன். தக்காளியும் வந்துச்சு. இனி பாவக்காய் தட்டணும். அந்த எடுத்து மாற்றிட்டு இருந்த அந்த பாவக்காய் இதில் தட்டணும். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை எடுத்து பிசைஞ்சு மல்லி இலை போடணும். பருப்பும் உள்ளியும் போட்டு வேக வச்சுட்டு இருந்ததை அதில் தட்டணும். மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி. எல்லாம் கொதிச்சிச்சு எல்லாம் சேர்ந்து. இனி லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் கூட வீற்றி அது கலக்கி இறக்கணும். அப்படி சூப்பராக இருக்கு. பண்ணி பாருங்க. சூப்பரான பாவக்காய் சாம்பார் தயார்.